மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏன் லோகேஷ் கனகராஜ் சார் கூட ட்ராவல் பண்ணலாம்? ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லேபிளில் வர மாதிரி அதிகமாக கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசுவீங்களா? இறங்கி செய்வேன். என் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னா எப்படிங்க இருக்கீங்கன்னு நான் கேட்கலாம், எப்படா இருக்கான்னு கேட்கலாம், ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி கூட அவனை நான் கேட்கலாம். நீங்கள் கிரிக்கெட் அதிகமாக விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஹாய் ஹலோ, நான் உங்கள் அம்பிகா. இப்போ நம்ம யார் கூட இருக்கோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் மகேந்திரன் சார் கூட தான் இருக்கோம். இப்போ அவர் கூட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார், எல்லாருக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபஸ்ட் படம் அதான் ஸ்பெஷல். எனக்கு தெரியல அப்போ அந்த டைமில் நான் பெருசாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட பெருசாக தெரியாது. அப்போ ஒரு 3 வயசு இருக்கும், 3 வயசு 3 மாதம் நாட்டாம பண்ணும்போது சொன்னாங்க. ரவிக்குமார் சார் சொன்னார், இந்த மாமான்னு சொல்லும்போது கை காமிங்க. ஸோ அவர் சொன்னதை அப்படியே ரிப்ளிகா பண்ணி தான் பண்ணேன். 4 வயசுலேயே அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்போ என்ன நினச்சிங்க நீங்கள்? அதே தான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே திருப்பியும், அப்பயும் ஒன்றும் தெரியாது. சரி, நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு பதில் என்னென்னா, எனக்கு ஒரு 8 வயசு வர வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு சொல்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எனக்கு எல்லோரும் லைக் ரொம்ப செல்லமாக, லைக் யாராக இருந்தால் சாக்லேட் தருவாங்க, டக்குன்னு பக்கத்தில் போனால் பாதாம் மில்க் வாங்கி தருவாங்க. ஸோ இப்படிலாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு 8 வயசு ஆகிற வரைக்குமே நான் என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு பெருசாக தெரியல. ஓகே, நம்ம நடிக்கிறோம், எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஃப்யூச்சரில் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய கெரியரை செட் பண்ணணும்னு அன்றைக்கி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ உங்களுக்கு சினிமாவை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒர்க் அந்த மாதிரி, சினிமாவே இல்லைன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருப்பீங்க? தெரியல, மேபி நான் ஒரு நல்ல ஒரு வெயிட் தூக்குற வேலைக்கு கூட ஏதோ போயிருப்பேன். லைக் ஓகே, நீங்கள் ஜிம்முக்கு அதிகமாக போவீங்க? அப்படி கிடையாது. ஜிம் பண்ணுவேன், பட் நான் அதுக்காக நான் சொல்லலை. லைக் சினிமான்றது வந்து பேஸ்ட் ஆன் நம்ம உடம்பு தானே. நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் நம்மளை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்டருக்கு மெயினாக. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய மூட்டை தூக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அண்டு வெல்டிங் வேலை, வீட்டு வேலை பண்ணுறவங்க நிறைய பேர். எனக்கு அந்த மாதிரி ஒர்க்ஸ் எனக்கு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, துருன்னு எனக்கு மேபி அந்த மாதிரி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஜிம் தான் ஃபஸ்ட்டு. அதிகமாக ஒர்க் அவுட். ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்துட்டு எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், அந்த வெயிட்டை தூக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த வெயிட்டுக்கு தான் போகும். அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே உங்களால் யோசிக்க முடியாது, ஏன்னா உங்கள் பயங்கரமான ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு எனக்கு ஒரு மூட் சேஞ்ச் ஆகணும்னா நான் ஜிம்முக்கு தான் போவேன். நிறைய ஒர்க் அவுட் பண்ண, கிரிக்கெட், பேட்மிண்டன் மாற்றி விளையாடுவேன். நீங்கள் கிரிக்கெட் அதிகமாக விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி? கிரிக்கெட் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் மேபி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஸ்போர்ட்னா கிரிக்கெட் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் கிரிக்கெட் வந்து ரிலீஜியன்ற அளவுக்கு இங்கே பெருசாக பேசிட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரோட்டில் ஆடுறது, கண்ணாடி உடைக்கிறது, அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். பட் வளர நம்ம அதையே விளையாடிட்டு இருக்க முடியாதுல்ல. சின்ன வயசுனா ஓகே, பசங்க தம்பி பார்த்து விளையாடுப்பா, அந்த பக்கம் விளையாடுன்னு சொல்லுவோம். இப்போ போய் ஸ்ட்ரீட்டில் அண்ணா அசிங்கமாக கேட்பாங்கல்ல, வேற எங்கே விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது லைக் கிரிக்கெட் பால், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பால், இண்டோர் கிரிக்கெட் ஆடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. கிரிக்கெட்டில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? உங்கள் டீமை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணி? பிஹேவியர் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். லைக் நான் ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். நான் அதே மாதிரி நான் எமோஷனாக இருந்தாலுமே நான் மேக்ஸிமம் அதை வெளிப்படுத்திடுவேன். நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் பிஹேவ் பண்ண மாட்டேன். ஸோ நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இண்டோர் கிரிக்கெட் ஆடுறதுக்கே எனக்கு ஒரு 50-60 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நான் ஷஃபிள் பண்ணாலே நான் தினமும் கிரிக்கெட் ஆடலாம். ஸோ அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட் பாலுக்குமே நான் ஒரு 3-4 டீமுக்கு ஆடிட்டு இருக்கேன். ஸோ எப்போ வேணால் போயிட்டு அங்கேயும் விளாட்லாம். ஸோ என் டீமை நான் அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். லைக் என்னோடய இண்டோர் கிரிக்கெட் டீமை வந்து நான் தான் லீட் பண்ணுவேன். நான் ஏன் லீட் பண்ணுவேன்னா, நான் தான் வந்து ரொம்ப சண்டை போடுவேன். நான் தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஒரு இதுதான், அதுதான் வந்து என் டீமை நான் லீட் பண்ணுறேனே தவிர பார்த்துக்கணும் நான் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
நீங்கள் ஃப்ரீ டைமில் எங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அப்படி ஃப்ரீ டைம் இருக்கும்போது தானே அதிகமாக கிரிக்கெட், பேட்மிண்டன் விளையாடிட்டு இருப்போம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே. ஸோ அதை தாண்டி டிரைவ் நிறைய போவேன். எனக்கு லாங் டிரைவ் போகிறதுல ரொம்ப பிடிக்கும். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச இடம்? சென்னையே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே பெருசாக என்னால் வந்துட்டு எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, எனக்கு பீச்சில் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரோட்டில் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக ஓடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இப்போ நம்ம அதர் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்டாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அது எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாகவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பாங்க. நம்ம ஊர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சென்னை அப்படின்னு வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஓடுறது, லைக் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃப்ரீக்டாக இருக்கணும்னு ஆசை. அண்ட் நம்ம டிராஃபிக்கும் அப்படி கிடையாது இல்லையா? ஆமாம், லைட்டாக இப்படி நகர்ந்தாலும் இடிச்சிருவாங்க நம்மள. நீங்கள் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணும்னா நம்ம நான்வெஜ் எடுத்து தானே ஆகணும் ஒரு ப்ரோட்டீனுக்காக. இல்லை, கரெக்ட். பட் சரி, நீங்கள் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. அனிமல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காளமாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதில்ல. அதுக்கு கிடைக்கிற சோர்ஸ் தானே அந்த அந்த கொள்ளு, அந்த அப்புறம் அந்த புல், இதை சாப்பிட்டு தானே அதுலேருந்து சோர்ஸ் எடுக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் நிறைய சோர்ஸ் இருக்குது. பன்னீர் இருக்குது, சோயா இருக்குது, அண்டு ப்ரொக்கோலி இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியனில் இருக்குது. அதை நம்ம சர்ச் பண்ணி சாப்பிட்ணும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கன் கிரில் சாப்பிட்லாம், 65 சாப்பிட்லாம் இல்லையா? லைக் நீங்கள் ஒரு சிக்கனை வச்சுட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கும். ஆனால் வெஜ்ஜில் நீங்கள் அப்படி சாப்பிட முடியாது. நீங்கள் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து ப்ரொக்கோலி தினமும் இவ்வளோ ப்ரொக்கோலி வச்சு சாப்பிட முடியும்? இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா தான் இவ்வளோ சோர்ஸ் கிடைக்கும். ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைல்லே வந்துட்டு நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன், அந்த வெஜிடேரியன் அப்படின்றது. ஸோ நான் என்ன சோர்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே அதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கணும், ஹை ஃபைபர் இருக்கணும்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எல்லாரும் குடிக்கிற மாதிரி நான் ஒரு 250 ml தான் குடிக்க மாட்டேன். நான் ஒரு 1 லிட்டர் குடிப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலுமே வெஜ்ஜில் வந்துட்டு அதிகமாக எடுத்துப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதை நான் பேர்ன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி என்னால் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் சோர்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுது. நான்வெஜ் சாப்பிட்டாதான் அப்படின்றது கிடையாது. பட் எனக்கு நான்வெஜ் பிடிக்கல. நான் ஒரு அனிமல் லவ்வர் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால நான் வெஜ்ஜிலேயே இருக்கேன். இப்போ நீங்கள் அனிமல் லவர்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதை பற்றி என்ன சொன்னாலுமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான் ஆகிட்டுருக்கு. நான் ஒன்று தான் சொல்லுவேன். சரி, இந்த உலகம் எல்லாருக்குமே சொந்தமானது இல்லையா? நம்ம ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து காட்டிலையும் நம்ம வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் சென்ஸ் இருக்குது. பரிணாம வளர்ச்சி வருது, கார் வருது, பைக் வருது, இந்த காடு லைட்டாக அழியுது. ஸோ இப்போ நம்ம அவங்களோட தான் வாழணும். டு பி ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அனிமல்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம யாருமே அப்படி சொல்லவே முடியாது. அந்த 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 ஒரு பிராணி வந்துட்டு ஒருத்தங்களை கடிக்குது, ஒருத்தங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, நம்ம அது இதுக்கு முன்னாடி எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எந்த ஒரு அனிமலுமே வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு அப்படி சைக்காக பிஹேவ் பண்ணாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அதை கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்க, அதை மிரட்டியிருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த டாக்ஸ் வந்துட்டு அப்படி ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் மெயினாக. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்ராடில் நிறைய பேர் வந்து சிங்கத்தை வளர்க்குறாங்க, புளியை வளர்க்குறாங்க. அவங்களாம் வந்து பை நேச்சரே வந்துட்டு வேட்டையாடுறது தான் அவங்களுடைய குணம். நிறைய பேர் பாம்பு வளர்க்குறாங்க. நேச்சராக பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குலாம் வேட்டையாடுறது தான் குணம். ஆனால் அவங்க அதோட ஜெல்லாக வராங்க, அதோட அவங்க பழகுறாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதோட எமோஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்படி நம்ம ஒரு பிராணிக்கும் ஒரு எமோஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ் தான் இல்லையா? அது நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதுவும் நம்மளை அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன லேக் தான். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு இந்த ஊரில் அனிமல்ஸே இருக்கக்கூடாது, இந்த எந்த ஒரு அனிமலும் இங்கே இருக்கக்கூடாது, மனுஷங்க தான் இருக்கணும், என்னால் அதை சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட நம்ம சேர்ந்து வாழணும்னு தான் நான் அதை சொல்லுவேன். மேபி இதை பார்த்து கூட என்ன நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வேறு வேலை இல்லையாப்பா, அது கூட தான் வாழணுமான்னு கூட எனக்கு கேட்கலாம். பட் வாட் ஐ எம் சேயிங், நீங்கள் வந்து அடாப்ட் ஆகணும் இல்லையா? அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவீங்க. யாருமே நீங்கள் வந்து ஒரு எனிமியாக பார்க்க மாட்டீங்க. அது தட் கேன் பி ஹியூமன், தட் கேன் பி அனிமல், தட் கேன் பி எனி திங். நீங்கள் அதை அடாப்ட் ஆகணும், அதோட சேர்ந்து வாழ கற்றுக்கணும். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் எஸ், நிறைய பேர் நிறைய அனிமல்ஸ்
குழந்தைங்களெல்லாம் கடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஐ நோ தட். அது அதுக்கு அது அது புதுசாக பிறந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாக நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்றது எல்லாம் வச்சு தான் இருக்கு. நான் என்ன கடவுள் என்ன ஒரே விஷயம் தான் வேண்டிக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைக்கிட்டான பிஹேவியர் கொடுக்காதீங்கன்னு நான் வேண்டணும். அது தாண்டி என்னால் எதுவும் சொல்ல முடியாத விஷயம். மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் லோகேஷ் கனகராஜ் சார் கூட டிராவல் பண்ணலாம்? இல்லை, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அண்ணா பண்ண அடுத்த 2 ஆமாம் 2 படங்கள்லையுமே ஒரு சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் அவருக்கு பெருசாக அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நேம் கொடுத்தது, அது ஒரு ஒரு ரெகனைசேஷன் கொடுத்து ஒரு இடம் கொடுத்தது இல்லையா? அது அது விஜய் சார், விஜய் சேதுபதி சார் அந்த படத்தில் இருந்தாலுமே அந்த குட்டி பவானின்ற ஒரு கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அது வந்து லொக்கேஷன்னா அவரே நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் எதிர்பார்க்கல உனக்கு அப்படி ஒன்று வரும்ன்ட்டு, நான் நினச்சேன் உனக்கு நல்லா வரும்ன்ட்டு, ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு டேர்ன் ஆகணும் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே அவருக்கு அது இருக்குது. அடுத்து அவர் கதைகள் பண்ணும்போதும் அந்த கேரக்டர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு யோசிப்பார் எப்போவுமே. இது வந்து மைய வச்சு பண்ணலான்னு யோசிப்பார். பட் டெவலப் ஆக அந்த மாஸ்டர்ன்ற அவரே கொடுத்த அந்த ஒரு இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் தான் அது என்றைக்குமே வந்து வர்த்தாக இருக்கும். நம்ம டைரக்டர் நான் எப்போ சொன்னாலும் அவன் வந்து நடிப்பான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. அவர் ஒரு விஷயம் கூப்பிட்றாரு அப்படின்னா வந்துட்டு அதில் கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும். நான் நிறைய வாட்டி இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, எனக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. மாஸ்டர் குட்டி பவானிக்கு மாறி உனக்கு வேற இன்னொன்று தரணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அது சரியாக அமையலை அப்படின்றார். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த காலத்தில் வந்துட்டு அதை சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாதுல்ல. பெரிய பெரிய ஒரு ஹீரோஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு டைரக்டர் அவர் மதித்து அது சொல்கிறாரும்போது அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன் நடக்கும், அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது. மேபி இன்னும் ஒரு 10-20 நாளில் கூட ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். 2 மாதத்துக்கு அப்புறம் வரலாம். சம்திங் ஹேப்பன். ஓகே சார், இப்போ உங்களுடைய டைரக்ஷனில் நாங்கள் மூவி பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர் அமையணும். படம் இன்னைக்கு உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதும் ஒரு கதையை சூஸ் பண்ணுறதும் இன்றைக்கி பெரிய டாஸ்காக இல்லை. ஒரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் தான் பெரிய டாஸ்காக இருக்குது. அண்ட் சினிமான்றது வந்து அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு. அந்த ஒரு டைரக்டருக்கு அந்த எல்லாருக்குமே அந்த ஹோல் 23 கிராஃப்ட் எக்ஸப்ட் ப்ரொடியூசர், அந்த 23 கிராஃப்ட்டுக்குமே அவர் ஒரு ஃப்ரீடம் தரணும், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரணும். ஸோ இதெல்லாமே மெயினாக இருக்குது. ஐ ஹாவ் சர்டன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எப்போவுமே என்கிட்ட இப்போ கூட சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீ பண்ணால் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணணும் அப்படின்றது. பட் இப்போதைக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு 2-3 படம் சைன் பண்ணியிருக்கேன். அது பேக் டு பேக் ஷூட் இருக்குது. ஸோ அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கேன். மேபி இந்த ஷூட் முடிக்கிறதுக்குள்ளே நான் ஸ்கிரிப்டும் முடிச்சிரும்னு நினைக்கிறேன். ரஃபாக ஒரு சூப்பர் ஆக்ஷன் லைன் வச்சுருக்கேன். ஐ மீன் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லைன். ரஃபாக ஒரு ஆக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். அது எப்படி டெவலப் ஆகுது, அது அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சும்மாவும் நான் படம் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எதனா ஒன்று ஆடியன்ஸ்க்கு எதனா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அது ஒரு என்கேஜிங்கான ஒரு மேட்டராக இருந்தால் தான் எனக்கும் அது ஒரு லைஃபாக மாறும். நம்மளும் சும்மா டைரக்ட் பண்ணும் அப்படின்ற பேர் எனக்கு வேண்டாம். சூப்பர். யா, உங்களுடைய டைரக்ஷனில் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மூவி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். அதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கைதி 2ல உங்களை எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு தெரியல. அதுக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்துட்டு லொக்கேஷனா அதுக்கான ஒரு கேஸ்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானு எனக்கு தெரியல. மெயின் கேஸ்டிங் தெரியும், கார்த்தினா அவங்கெல்லாம் தான் மெயின் கேஸ்டிங். அவங்க எப்போவுமே லாக்டாக தான் இருப்பாங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி டேர்ன் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா 100% அவர் கூப்பிட தான் போகிறாரு. அதான் நானுமே அவர் எப்போவுமே எங்களுக்குள்ள என்னென்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையவே கிடையாது. எங்ககிட்ட எப்போவுமே ஒரு லவ் இருக்குது. அண்ணா அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியும், அண்ணான்ட்டு நான் தான் அவரை கூப்பிட்றேன் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்னைக்கு இந்த படம் பண்ணிடணும், லைக் கூலியில் எப்படியாவது நடிச்சிடணும், விக்ரமில் எப்படியாவது நடிச்சிடணும், அண்ட் லியோவில் நடிச்சிடணும். அது என்னுடைய விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து மாஸ்டர் நானே எதிர்பார்க்குறேன் நடிப்பேன்ட்டு. பட் எனக்கே தெரியாமல் அவராக கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஸோ அவர் கொடுக்குற வாய்ப்பு தான் எனக்கு என்றைக்குமே ரொம்ப பெருசு. ஸோ அவர் அது என்னைக்கு கொடுத்தாலுமே ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே, அடுத்து என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போது தமிழில் பல்ஸ்ன்னு ஒன்று முடிச்சிருக்கேன். அது இன்னும் ஐ திங்க் ஒரு 2 monthsல வரும். இது மாதிரி ஒரு 2-3
ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது அது ரெடி தான் ரிலீஸ்க்கு. பட் நம்மளுக்கு இந்த தியேட்டர்ஸ் இந்த அதான் சொன்னேன் இல்லையா, படம் பண்ணுறது ஈஸி, அது கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி தியேட்டருக்கு வர்றதுன்றது டஃப்பான விஷயம். ஸோ அதுக்கான ரிலீசஸ் இருக்குது. அண்ட் தெலுங்குல நான் ஒரு 4 படம் பண்ணேன். ஸோ ஜாலி இங்கேயும் பண்ணேன், அங்கேயும் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு 3 ரிலீசஸ் ரெடியாக இருக்குது. இந்த மாதம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. 18th வந்துட்டு தெலுங்கு மூவி ஒன்று ரிலீஸ் ஆகும். லேபிள் சீரிஸ்ல நீங்க ரொம்ப ரக்கடா இருந்தீங்க. ஆக்சுவலா நீங்க எந்த மாதிரி பர்சன்? ரொம்ப ரக்கடா இருப்பீங்களா இல்ல சாஃப்ட் டைப்பா? சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான். மேக்ஸிமம் நான் ரொம்ப சிரிச்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். லைக் சில பேர் திட்டினா கூட நான் லைட்டாக சிரிப்பேன். அந்த மாதிரி நானும் சில பேர் நக்கல் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. என்னடா நீங்களுமா என்ன செய்கிறீங்க அப்படின்ற ஒரு மூடு தான். நான் கோவம் வரும், செம்மையாக கோவம் வரும். லைக் நான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் தான் நான் ரொம்ப அமைதியாகவும் கிடையாது, ரொம்ப அக்ரெசிவான பர்சனும் நான் கிடையாது. அந்த சுச்சுவேஷனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய எமோஷன்ஸ் மாறும். ஆனால் எமோஷன்ஸ் நான் காட்டாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக காமிப்பேன். லேபிள்ல வர மாதிரி அதிகமா கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசுவீங்களா? கண்டிப்பாக நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் புதுசாக கண்டுபிடிச்செல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை நான் திட்டுவேன். சரி, அது சரி, ஒரு 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு லாங்குவேஜ், அது எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜாக வேணா இருக்கலாம். இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னா எப்படிங்க இருக்கீங்கன்னு நான் கேட்கலாம், எப்படா இருக்கேன்னு கேட்கலாம், ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி கூட அவனை நான் கேட்கலாம். அங்கே வந்து கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்றதான் என் கன்சர்ன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மவனே உன்னை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன கத்தி எடுத்துட்டு வந்துடுவா போகிறேன் அவனை வெட்டுறதுக்கு? இல்லை, அது ஒரு கோவத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை. நீ என்ன கொன்னுடுவியா, எங்கே என்ன குத்துனா குத்திடுவான் அவன். ஸோ நம்மளும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. பேட் வேர்ட்ஸ் வரும், அது வராமலாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். பட் யாருக்கிட்ட அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பர்சன் வந்துட்டு நம்ம சொல்கிற அந்த பேட் வேர்டை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது ரொம்ப முக்கியம். அது நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் கோவம் வரும்போது பேட் வேர்ட்ஸ் வந்துடும், அது வேற கதை. பட் ஆனால் அப்படி நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்போசிட் பர்சன் வந்து ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஃபேஸ்லேயும் அவருடைய கண்ணிலையும் நான் அதை பார்த்துருவேன். எனக்கு அது தெரியும். ஏன்னா பீங் என்ன ஒரு ஆக்டர், அந்த எப்படி அந்த ரியாக்ஷன் மாறும்ன்றது எனக்கு முன்னாடி தெரியும். அப்படி ஒரு வேளை நான் சொன்ன வேர்டை அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணதுன்னா லிட்டரலி நான் வந்து சாரிலாம் கேட்டுருவேன். நான் யோசிக்கிறேன், சாரி இப்போ தெரியாமல் பேசினேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி நான் ஓப்பனாக நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஸோ இட்ஸ் லைக் தட். நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதில் எந்த அவார்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? அவார்டே ஸ்பெஷல் தான், ஸ்பெசிஃபிக்காக அப்படின்றது கிடையாது. பட் இன்னும் லைக் இப்போ நான் இந்த அவார்ட்லாம் வாங்க போகிறேன் அப்படின்றது கூட லைக் நான் லேபிளுக்கு கூட நான் வந்து பெஸ்ட் வில்லன் எடிசன்லாம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு வேலை பார்த்துருக்கோம், அவங்கெல்லாம் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். பட் சின்ன வயசில் அது நம்ம என்ன வேலை பார்க்குறோன்னே தெரியாமல் அப்போ நான் வந்து ஸ்டேட் அவார்ட்லாம் அடித்தேன். அப்புறம் ஏஷியன் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட்லாம் அடித்தேன் நான். ஸோ அதெல்லாம் அடிக்கும்போது ஒரு ஹாப்பி. சின்ன அவார்டாக இருந்தால் அங்கே ஒரு 500 பேர் இருப்பாங்க, பெரிய அவார்டாக இருந்தால் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அந்த ஸ்டேஜே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். எந்த அவார்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் ஒன்ஸ் நான் ஆடியன்ஸ் முன்னாடி நின்று இதுதான் நான் அப்படின்னு நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம நிற்கிறோம்ல, நம்ம கெத்தாக நம்ம நிற்போம்ல, நான் ஒன்று செஞ்சுருக்கேன்ட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய அவார்டு தான். அவங்க கைத்தட்டுற ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு கொடுக்குற ஒரு அவார்டு. நீங்கள் 3 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? நல்ல மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் தெரிஞ்சது வந்துட்டு 3 வயசில், அது நாட்டாமையில். பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஒரு 10-20 படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே நிறைய படம் நடிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குருதி புனல்னு ஒரு கமல் சார் படம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று அந்த ஸ்டேஷனில் ஒன்று நடக்கும். அப்போ அந்த ஸ்டேஷனில் ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா அது என் மேலே தான் கேமரா இருக்கும், நான் வந்து அப்படி விளையாடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டில் இந்த 100 பேரில் குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறது, அண்ட் சம்டைம்ஸ் கேமரா க்ளோஸ் வைக்கும்போது இப்போ யாருன்னா அந்த அம்மா கிட்ட ஒரு குழந்தைய கொடுங்க, ஷார்ட் வச்சு எமோஷனலாக ஒர்க் அவுட்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எந்த குழந்தைய கொடுக்குறதுன்னு தெரியாமல் என்னெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வயசுலேயே அந்த மாதிரி டைம்லேயே நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக. ரொம்ப நல்லா தெரிஞ்சு மகேந்திரன் அப்படின்ற ஒரு குழந்தை நட்சத்திரம் அப்படின்றது 3 வயசு.
நீங்க சின்ன வயசுல நடிச்சதுக்கும், இப்ப நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நடிப்பு ஒன்று தான். அதுலேருந்து பட் மீட்டர் இந்த அளவுகோல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான். ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு என்னுடைய மேக்ஸிமம் என்னுடைய படங்களை பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக தான் நடிச்சிருப்பேன். ஓவராக நடிச்சிருப்பேன். கும்பகோணம் கோபம்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேரை ஏமாத்துற ஒரு 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 ஸ்பாயில்டு கிட்டாக நடிச்சிருப்பேன். ஸோ அதனால் அப்போது நம்ம இஷ்டத்துக்கு நடிக்கலாம். நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் மாயிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்ற மாதிரி நடிச்சிருப்பேன். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக நடிப்பேன். பட் இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் லைக் ஒரு ஆக்டரா சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். வில்லனா நடிக்கிறேன். சில படங்கள் ஹீரோவா நடிக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுன்றத நான் ஃபர்ஸ்ட்டு நான் மெயினாக பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் லேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வேணால் நடிக்கலாம். ஆனால் வந்து மகேந்திரன் இப்படி தான் காமிக்கணும், இப்படி தான் ஒரு மாதிரி வில்லனிக்காக காமிக்கணும், பக்கா பக்கா சென்னை பையனாக காமிக்கணும், அந்த அந்த மாதிரி ஒரு பையனாக காமிக்கணும்னா அப்படி தான் நான் இறங்கி அதை பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது நான் சின்ன சின்ன ஹோம் ஒர்க்ஸ் தான். அது எப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய பேரை க்ராஸ் பண்ணி வந்திருப்போம்ல. நம்ம சென்னையில் சுத்தாத ஏரியாவும் கிடையாது. நான் ஒன்றும் பிறந்தலேருந்தே காரில் சுற்றுற பையன் கிடையாது. நான் வந்து பஸ்ஸிலேருந்து, ஷேர் ஆட்டோலேருந்து, டாக்ஸிலேருந்து தான் வந்திருக்க பையன். ஸோ நிறைய பேர் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன்ஸ்லாம் நான் மைண்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். பீயிங் ஒரு ஆக்டராகவே நான் இப்போ உங்களை பார்க்குறேன்னா கூட உங்களோட பாடி லாங்குவேஜும் உங்களுடைய ரியாக்ஷனும் எனக்கு வந்து கேப்சர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா நான் உங்களை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுதான் என்னுடைய வேலை. ஸோ அந்த ஒரு ஹோம் ஒர்க் அந்த கேரக்டரைசேஷன்ஸ் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் என் இஷ்டத்துக்கு நடிக்க முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் விஜய் சேதுபதியை நான் கொண்டு வரணும். அப்போது அவரோட வாக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். இந்த வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைலேருந்து வளர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த வாக்கில். அதை நான் கேப்சர் பண்ணணும். அண்ட் அந்த படத்தில் அவர் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு நான் அதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும் மெயினாக. ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக மாறணும், மக்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னா இதெல்லாம் இப்போது பண்ண வேண்டியது இருக்குது. பட் சின்ன வயசில் அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, சும்மா அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அடிச்சு விட்ருவேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். சினிமாவில் நீங்கள் மிஸ் பண்ண ரோல் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? இல்லை, அப்படி நான் கான்சே ரோல்னு நம்ம சொல்ல முடியாது. மூவிஸ் இல்லையா? அது சில படங்களாக இருக்குது. நான் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி ஒன்று ஃபஸ்ட்டு நான் போனேன். போகும்போது நான் இப்போ பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு செம்ம படம். செம்ம ஹிட் அந்த படம். அந்த படத்துலேருந்து ஒரு காமெடியெல்லாம் செம்மையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அந்த அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்கும், மகேந்திரன் நல்லாயிருப்பான் அப்படின்னாங்க. அப்புறமா அந்த கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் இருக்கும். அது சில பேர் எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் அந்த ஹீரோ பிஹேவ் பண்ணணும். அந்த டைமில் நம்மலாம் எதிர்த்து பேசினா லவ்னு போனால் அவ்வளோ அக்செப்டன்ஸாக இல்லை அந்த ஏஜ் எனக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன். நான் செம்மையாக இருந்துச்சு அந்த படம். அண்ட் இன்னொரு மூவியும் இருக்குது. லைக் இருக்குது, இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குன்றதும் சினிமா கிடையாது. லாஸ்ட் செகண்டில் கூட நம்மளுக்கே தெரியாமலாம் கைவிட்டு செம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கே தெரியாமல் கைவிட்டுலாம் போயிருக்கு. அது பெருசாக நான் என்றைக்குமே அதை பற்றி நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா சினிமாவே ஒரு மேஜிக் தான். அது உங்களுக்கு எந்த செகண்ட் உங்களுக்கு என்ன படம் கொடுக்கும், அது உங்களை எங்கே போய் உட்கார வைக்கணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் மேஜிக். ஸோ நான் அப்படி தான் இருப்பேன். நான் மிஸ் பண்ணதை நினச்சி என்னைக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். இப்போ வெளியிலலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களை எப்பயாச்சும் நீங்கள் ஹைட் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? மேக்ஸிமம் ஹைட் பண்ணுவேன். நான் எனக்கு அந்த வேலை முடியணும்னு தான் நான் மெயினாக பார்ப்பேன். லைக் இப்போ நான் அந்த பைக்கில் போனால் இந்த வேலையை நான் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னா பைக்கில் போயிடுவேன். இல்லை இப்போ வந்துட்டு என்கிட்ட கார் இல்லை, என் கார் சர்வீஸில் இருக்குது அப்படின்னா நான் வந்து வேறு காருக்கெலாம் நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ ஆட்டோவில் போகணுன்னா ஓடிடுவேன். இப்போது நம்மளுக்கு அங்கே ஒரு 1 hour டைம் இருக்குன்னா நம்ம கேபில் போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லுவானுங்க. அவனுங்க வந்துட்டானுங்கன்னா என்னை வச்சு செய்வானுங்க, எங்கே இருக்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரேபிடோ பைக்கில் கேப் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு பேட்டை தூக்கிட்டுலாம் அப்படியே போயிருக்கேன். அண்ட் ஆட்டோலலாம் ஐ லவ் டு ட்ராவல் ஆக்சுவலி, ஹானஸ்ட்டாகவே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு நான் என்னை மறைச்சிட்டு நான் அப்படி தான் போவேன்றதுலாம் கிடையவே கிடையாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து என்னை வந்து நீங்கள் சூப்பராக நடிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படி சொல்கிறது.
ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப என்னால் ஹைட் பண்ணிட்டுலாம் வந்துட்டு பெரிய அப்போல்லாம் நான் வந்துட்டு போக மாட்டேன். இந்த இடத்துல ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதை ஹைட் பண்ணுவேன். இல்லை அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் போனால் சும்மா ஒரு கேப் மட்டும் போட்டு ஜாலியாக சாப்பிட்டு மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் வந்திருக்கேன்னு என்னை பெருசாக நான் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். போனேன்னா என் வேலையை முடிச்சு சைலண்ட் தான். ஓகே, நம்ம இப்போ ரேபிட் ஃபயர் போயிடலாம் சார். ம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சார்? நான் இவர் பேர் சொல்கிறதுனால இவர் தான் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. த பெஸ்ட் டெக்னீஷியன் கமல் சார். பிடிச்ச ஹீரோயின்? எனக்கு சாவித்ரி மேடம் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஸ்பாட்டு? ஸ்பெயினில் வந்துட்டு பார்சலோனான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு சார்? எல்லாமே. எல்லாமேவா? ஃபேவரட் சாங் இன் ரீசன்ட் டைம்? ஃபேவரட் சாங் ரீசன்ட் டைமா நிறைய பாட்டு கேட்பேன். தம் மசாலான்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது ஒரு மாதிரி ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு சாங். அது மகேஷ் பாபோட சாங். லிரிக்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சாங். ஃபேவரட் கலர்? பிளாக். பிளாக். ஃபேவரட் வில்லன்? வில்லன் ரகுவரன் சார். ஃபேவரட் டயலாக் இன் தமிழ் சினிமா? போடா அந்த ஆண்டவனே நம்ம. உங்களுக்கு லவ் ஃபிலிம் ஆர் ஆக்ஷன் ஃபிலிம்? ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். லவ் படத்தில் இருக்கலாமே தவிர லவ்வே படமாக இருந்துச்சுன்னா ஸோ அதான் எனக்கு மேக்ஸிமம் எனக்கு இந்த ஃபேண்டசி பேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன். ஃபேவரட் டேரக்டர்? அப்படி இல்லை, பட் ரொம்ப நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் எல்லா டேரக்டரோட ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் நல்ல ஆக்டராக ஃபஸ்ட் எவால்வ் ஆகும் சொன்னாங்க. வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் ஆக்ஷன் சொன்னால் எனக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு ஒரு ஆசை. ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார் பிடிக்கும்? எம்எஸ்டி. டோனி யாருக்கு தான் பிடிக்காது? டோனியை தாண்டி வேற யாரையாச்சும் பிடிக்குமா? நேத்தன் பிராக்கன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? தெரியாது. தெரியாதுல்ல? ஓகே. மைக்கேல் பெவன்? இந்த மாதிரி நிறைய சரி. கிரிக்கெட் வந்துட்டு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம். நம்ம வந்து இந்த பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு கிரிக்கெட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய சேலஞ்சிங்ஸாக அச்சீவ் பண்ணது, ஃபேஸ் பண்ணது, அது ரொம்ப போல்டாக வந்துட்டு அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்துட்டு எம்எஸ்டி. எனக்கு அதனால தான் எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி கிரிக்கெட்டர், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். லைக் அது அவர் பர்சனலாக இருக்கட்டும், அவருடைய தாட் ப்ராசஸாக இருக்கட்டும். அதனால தான் ஒரே பேராக எம்எஸ்டி சொன்னேன். மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த விஷயம் நல்லாயிருக்கும், அந்த விஷயம் நல்லா இருக்கும். எம்எஸ்டி எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஃபேவரட் அவுட்ஃபிட்? ஃபேவரட் அவுட்ஃபிட் மேக்ஸிமம் கேஷுவல்ஸ் தான். எனக்கு ஆக்சுவலி ட்ரெஸ்னாலே பெருசாக நான் கம்ஃபர்டபுள் கிடையாது. எனக்கு ரொம்ப நான் ஃப்ரீயாக போட்டுக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. லைக் செம்மையாக ஒரு ட்ரெஸ் பண்ணணுன்றதுலாம் எனக்கு. நீங்கள் ஜாலியாக ஒரு வேட்டி கொடுத்தீங்கனாலும் கட்டிட்டு ஒரு பனியன் போட்டு கூட ஜாலியாக அப்படியே வந்துடுவேன். ஸோ ஆக்டரில் நம்ம ஒரு படத்துக்குமே ஒரு கேரக்டர்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் கிடைக்கும். எல்லாமே பிடிக்கும். சினிமாவில் வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேடிக்கிட்டே இருங்க. ஏன்னா சினிமா உங்களுக்கு என்றைக்கு என்ன தரும்ன்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக, எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு டேரக்டர் சுச்சுவேஷன் கொடுக்குறாருன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கான்றது ஃபஸ்ட் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு பிரபுதேவா மாஸ்டர் கூட தான் நல்ல டேரக்டர். திடீர்னு கூப்பிட்டு நான் ஆடுற மாதிரி நீ ஆடுனாருன்னா எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு நல்ல ஒரு ஃபைட், ஒரு ஆக்ஷன் மூவி வருதுன்னா ஃபைட்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ உங்கள் பாடி கண்டிஷன் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சினிமாவுக்குன்னு உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சினிமாவில் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம் நினச்சிங்கன்னா அந்த சினிமா உங்களுக்கு எதுவுமே செய்யாது. சினிமா மூலயமா நீங்கள் எதனா ஒன்று ஆடியன்ஸுக்கு காமிக்கணும், ஒரு திறமையை காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணும். ஸோ கீப் சர்ச்சிங். என்றைக்குமே உங்களோட ஹோப்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா நான் அப்படி விடாமையே நான் 33 வருஷம் நான் இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணிட்டேன் ஒரு ஆக்டராகவே. நானே இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து ஓடிட்டு தானே இருக்கேன். நீங்களும் வந்துட்டிங்கன்னா
ஹாப்பியாக ஓடலாம். ஓகே சார். நீங்க சினிமால இன்னும் மென்மேலும் வளர்ந்து வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஓகே சார். தேங்க் யூ.